வணக்கம் மகளே. மாலை ஒரு 6:30 மணி இருக்கும். நாங்கள் ஒரு ஹோட்டலில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் அவருடைய 10 வயது மதியத்தக்க மகளுடன் அந்த ஹோட்டலுக்கு வந்தார். நாங்கள் இருந்த மேஜைக்கு முன்னாடி தான் அவர் அமர்ந்தார். அவரது சட்டை சேரும் சகதியுமாக இருந்தது. அவர் சட்டையில் முதல் 2 பட்டன்களை காணல. சாலையில் வேலை செய்யும் ஒரு தொழிலாளி போல இருந்தது. ஆனால் அவர் அழைச்சிட்டு வந்த அவருடைய மகளோட உடை சுத்தமாக இருந்தது. அவளை தலைமுடி எண்ணெயிட்டு சுத்தமாக வைத்தும் இருந்தார். அந்த குழந்தையோட முகத்தில் ஒரு மகிழ்ச்சியும் தோன்றியது. ஹோட்டலின் முழு அழகையும் அவர் ரசிப்பதை நாங்கள் கவனித்தோம். மேலே இருந்து குளிர்ந்த காற்றை வழங்கிய விசிறியின் மீது கூட அவருடைய கண்கள் ஒரு கணம் ஓய்வெடுத்தது. குஷன் செய்யப்பட்ட இருக்கையில் அமர்ந்து சற்று எழுந்து அதை அவள் ரசிப்பதை நாங்கள் கண்டோம். பணியாளர் 2 பெரிய கண்ணாடி குளிர்ந்த நீரை அவருக்கு முன்னால் வைத்தார். அவர் தனது மகளுக்கு ஒரு மசாலா தோசை சொன்னார். அவள் அதை கேட்டதுமே அந்த பெண்ணின் முகத்தின் இருந்த மகிழ்ச்சி மீண்டும் தெளிவாகியது. உங்களுக்கு என்ன வேண்டும் என பணியாளர்களிடம் கேட்டார். எனக்கு எதுவும் தேவையில்லை என்று அவர் பதிலளித்தார். சற்று நேரத்திலேயே சட்னி மற்றும் சாம்பாருடன் ஒரு சூடான காரமான மசாலா தோசையும் வந்தது. சிறுமி அந்த தோசையை சாப்பிடுவதிலேயே மும்முரமாக இருந்தார். ஆனால் அவரோ அவளை ஆர்வத்துடன் பார்த்து கொண்டே அவர் அருகிருந்த குளிர்ந்த நீரை தான் பருகினார். பின்னர் அவருடைய அலைபேசி ஒலித்தது. அவர்கிட்ட இருந்தது ஒரு பழைய மாடல் தான். மறுபக்கம் அவருடைய நண்பர் போல. அவர் நண்பர்கிட்ட சொன்னாரு, என்னுடைய மகளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதனால அவளோட நான் ஹோட்டலுக்கு வந்திருக்கேன். என்னுடைய மகள் பள்ளியில முதல் மார்க் எடுத்தாங்கன்னா அவருடைய பிறந்த நாளுக்கு நான் உனக்கு ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போய் உனக்கு இந்த மசாலா தோசை வாங்கி தரேன்னு நான் முன்னாடி அவள்கிட்ட சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அவள் முதல் இடத்தை வென்றுட்டா. அதனால நான் சொன்னபடி என்னோட வார்த்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய மகளை நான் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நீங்கள் 2 பேருமே சாப்பிடியா அப்படின்னு எதிர்மனை இருக்கக்கூடிய நண்பர் கேட்டார் போல. இல்லை நாங்கள் 2 பேரும் சாப்பிடல, என்னுடைய மகள் மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கா. என்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லை, எனக்கு சில நாட்களாக வேலையும் இல்லை, குறிப்பிட்ட வேலை எங்களுக்கு கிடைக்கல, வீட்டில் என்னுடைய மனைவி தயாரித்த உணவு இருக்கு, எனக்கு அது போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த நண்பர்கிட்ட அவர் ஃபோனில் சொல்லிகிட்டே இருந்தார். இது எல்லாமே எனக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கு. அவர் பேசின உரையாடல் எல்லாமே நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். அப்போ அவங்க பேசுனது, அவங்க நடந்த விதம் எல்லாமே நான் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது என்னுடைய கையில் இருக்கக்கூடிய காஃபி நான் சூடாக இருக்குன்னு அறியாமே என்னோட வாயில் வச்சுட்டேன். அந்த சூடு என் வாயில் பட்டவொன்னு தான் எனக்கு நினைவே வந்துச்சு. அவ்வளோ அந்த அளவுக்கு நான் அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத நான் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. பணக்காரரோ ஏழையோ தன்னுடைய குழந்தையின் மகிழ்ச்சிக்காக எதையும் செய்வார் தந்தை என்பதை நான் உணர்ந்தேன். நான் எழுந்து கவுண்டருக்கு சென்று எங்கள் ஐஸ்கிரீம் மற்றும் தேநீருக்கான பணத்தை தவிர எக்ஸ்ட்ரா 2 மசாலா தோசைக்கான பணத்தையும் அவரிடம் கொடுத்தேன். அவர் தந்தையும் மகளையும் கையை காட்டி மெதுவாக அந்த கடைக்காரரிடம் சொன்னேன். கடையின் முதலாளியிடம் சொன்னேன், அந்த மனிதனுக்கு இன்னொரு தோசை கொடுங்க. அவர் பணம் கேட்டால் இன்று உங்களுடைய மகளின் பிறந்த நாள், அவள் பள்ளியில் வர முதலிடத்தில் பெற்றிருக்கிறார். எனவே இந்த ஹோட்டலில் இருந்து உங்களுடைய மகளுக்கு கிடைத்த பரிசு அப்படின்னு சொல்லுங்க. இதை இன்னும் சிறப்பாக படிப்பதற்காக ஊக்கமாக இதை நாங்கள் தருகிறோம் அப்படின்னு சொல்லுங்க. எக்காரணத்தை கொண்டும் இது இலவசமா நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மட்டும் சொல்லாதீங்க. அது அவருடைய நற்பெயருக்கு ஒரு சேதத்தை விளைவிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த ஹோட்டல் உரிமையாளர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த ஹோட்டல் உரிமையாளர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, இந்த பொண்ணும் அவருடைய தந்தையும் இன்று எங்களுடைய விருந்தினர்கள். அவர்களை பற்றி எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தியதுக்கு நன்றி. இந்த பணத்தை நீங்க வேற ஏதாவது தொண்டு நிறுவனங்களுக்கு அல்லது இது போன்ற பிற தேவைகள் யாருக்கா பட்டுச்சுன்னா அவங்களுக்கு நீங்க செலவு பண்ணியிருக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல் முதலாளி பணியாளர் அழைச்சி இன்னொரு தோசையை அவங்களுடைய மேஜில் கொண்டு வைங்க, அவரை சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அந்த தோசையை கொண்டு போய் அந்த பணியாளர் அந்த டேபிளில் வச்ச உடனே அதை பார்த்ததுமே அந்த சிறுமியோட தந்தைக்கு திடீரென அதிர்ச்சி ஏற்பட்டுட்டு அவர் உடனே எழுந்திரிச்சு, நான் ஒரு தோசை தான் சொன்னேன், 2 தோசை சொல்லலையே, எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி பதட்டமாயிட்டாரு. அப்போ உடனே அந்த ஹோட்டல் உரிமையாளர் போயிட்டு, பதறாதீங்க சார், டென்ஷன் ஆகாதீங்க, இது உங்கள் மகள் பள்ளியில் முதல் மார்க் எடுத்ததுக்காக இங்கே நாங்கள் கொடுக்கக்கூடிய இது பரிசு, நீங்க இந்த மசால் தோசையை சாப்பிடுங்க, இன்னைக்கு நீங்க ஹோட்டலுடைய விருந்தாளி அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. தந்தையோட கண்கள் பிரிந்துச்சு. அவள் தன்னுடைய மகளை நோக்கி சொன்னாரு, பாரு மகளே, நீ கடினமாக படித்தால் வாழ்க்கையில் இது போன்ற பல பரிசுகளை நீங்கள் பெறலாம் என்று தன்னுடைய மகளிடம் கூறினார். அப்போ அவர் தந்தை அந்த பணியாளர்கிட்ட கேட்டாரு, சார் இதை நீங்க எனக்கு பேக் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு பணியாளர்கிட்ட கேட்டார். அந்த டைம்ல அந்த கடையோட உரிமையாளர் பக்கத்திலே இருந்தார். அவர் அதை வீட்டிற்கு எடுத்து சென்று தன்னுடைய மனைவியுடன் சேர்ந்து பகிர்ந்து சாப்பிட விரும்புவதாகவும் சொன்னார். உடனே அந்த கடையோட ஓனர் சொன்னாரு, இல்லை நீங்கள் நான் இதை பார்சல் பண்ணி தரமாட்டோம், நீங்கள் இதை இங்கே நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு நாங்கள் தனியாக உங்களுக்கு ஒரு 3 தோசை எக்ஸ்ட்ரா நாங்கள்
பார்சல் பண்ணி தரோம். கூடவே வந்து ஒரு இனிப்பு பொதியும் சேர்த்தே தரோம், பேக் பண்ணி தரோம். நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் உங்கள் மனைவி மகளோட உட்காந்து இந்த 3 தோசை சாப்பிடுங்க, இப்போ கடையில் உட்காந்து இந்த தோசையை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு சென்றவுடன் உங்களுடைய மகளுடைய பிறந்தநாளை மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாங்கள் இனிப்புகளும் தரோம், அவருடைய நண்பர்கள் எல்லாமே உங்களுடைய வீட்டுக்கு அழைச்சி எல்லாத்துக்கும் மிட்டாய்களையும் கொடுத்து நீங்கள் சிறப்பாக இந்த உங்கள் மகளுடைய பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கடையோட உரிமையாளர் சொன்னார். இதையெல்லாம் கேட்டபோது என்னுடைய கண்களில் மகிழ்ச்சியில் கண்ணீர் தான் வழிந்தது. ஒரு நல்ல செயலை செய்ய ஒரு சின்ன படி எடுப்பதில் எங்களுடன் சேர பல மனிதாபிமான மக்கள் முன் வருவார்கள் என்பதை நான் உணர்ந்த தருணம் தான் இது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த கடையோட உரிமையாளர் நீங்க பாராட்டணும்னு வச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.